ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பனானா மஃபைன் இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கான பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எக் சேர்த்து பண்ணுறது, எக்லாம் பண்ணுறதுக்கு என்ன பொருள் இன்ஸ்டடாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் ஒரு 3 பனானா எடுத்துக்கோங்க. இந்த பனானா மேக்ஸிமம் பூவம்பழமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற எந்த பழம் எடுத்தாலும் அதோட ஃப்ளேவர் கேக் ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். இந்த பூவம்பழம் அவ்வளோவா ஃப்ளேவர் இருக்காது. இது இந்த சைஸில் இருக்கிற பனானாவே கரெக்டாக நீங்கள் 3 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா மசிச்சு ஸ்பூன்லேயோ அல்லது மிக்சிலையோ நீங்கள் மசிச்சு அப்படியே வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம பட்டர் எடுக்க போகிறோம். இங்கே பட்டர் கரெக்டாக ஒரு 30 ml நான் எடுத்துக்கிறேன். வெயிட் மிஷின் வச்சே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு 25 கிராம் கிட்ட வரும். கரெக்டாக நீங்கள் 30 ml எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் பட்ரு. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கா. அதை அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே சூடாக இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே இந்த டம்ளரை அப்படியே நான் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனால் அது சூடாக இருக்கும். அது ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். அது அப்படியே ஆறிட்டு இருக்கிற சமயத்தில் மற்ற எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிடலாம். இதே போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 30 ml எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூடு பண்ணிவிட்டு சூடாகவே நீங்கள் அந்த பனானா கூட சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்லாவே ஆறி இருக்கணும். அதே போல் நெக்ஸ்ட் எக் நல்லா ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கிற எக் ஒரு எக் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக பவுலில் எடுத்து உடச்சி ஊற்றி பார்த்துட்டு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெளியே வைக்கிறதுனால சம்டைம்ஸ் முட்டையெல்லாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான். இந்த கேப்பில் நான் ஓடிஜியை ஆன் பண்ணிக்கிறேன். ஓடிஜி மேலே கன்வெக்ஷன் மோடு. கீழே டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுக்கோங்க. அதே போல் போத் ராடு ஆன் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராடு 2 ராடுமே ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் டாப் ராடு பாட்டம் ராடு ரெண்டுமே ஆன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம அடுத்தடுத்த பொருட்களை எடுத்துடலாம். இங்கே சுகர் கரெக்டாக ஒரு 75 கிராம் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த 75 கிராம் ஓரளவு மீடியமாக இருந்துச்சு. ஒரு 80 கிராம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 75 கிராம் எடுத்தேன். இந்த மாதிரி ஒயிட் சுகர் பவுடர் சுகரை எடுத்துக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வெயிட் மிஷின் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக 75 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மாவும் கொக்கோ பவுடரும் எடுத்துக்கலாம். இது பனானா சாக்லேட் மஃபைன் அப்படிங்கிறதுனால கொக்கோ பவுடர் நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேண்டாம், ப்ளைனாக பனானா மஃபைன் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு மட்டும் 90 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 70 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். 20 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். கொக்கோ பவுடர் நான் சாக்கோவில் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன பிராண்ட் சாக்லேட் இதெல்லாமே நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதே போல் நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறது அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல. 20 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். டோட்டலாக 90 கிராம் வருது. நீங்களும் கண்டிப்பாக இதே அளவில் எடுத்துக்கோங்க. ப்ளைன் பனானா மஃபைன் வேணும்னா நான் சொன்ன மாதிரி 90 கிராம் மைதா மாவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ 70 கிராம் மைதா, 20 கிராம் கொக்கோ பவுடர், டோட்டலாக 90 கிராம். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்க்க போகிறோம். தனியாக பாக்கெட்டில் இருந்தது நான் எடுத்து தனியாக 2 டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 பாக்ஸ்லையுமே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன அளவில் எடுத்தேன் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அந்த 1/2 டீஸ்பூன் ஸ்பூனை காணோம். இந்த 1/4 டீஸ்பூன்லேயே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அதில் 1 டீஸ்பூன் அதாவது 1/4 டீஸ்பூனில் பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலையும் என்ன தான் ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக ஒரு சால்ட்டி டேஸ்ட் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் தான் நம்ம சால்ட் மேக்ஸிமம் சேர்க்குறோம். இதே நம்ம அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதுனால தான் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணோன்னா இந்த உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு கொக்கோ பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. மாவு கொக்கோ பவுடர் இதில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலுமே அதுவுமே போயிடும். அதே போல் எல்லாமே ஒன்றோட நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். அதுக்காகத்தான் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா சலிச்சுக்கிறது.
அண்ட் இந்த மாவு வந்து நல்லா சளிச்சு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். புஷ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்தால் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு முட்டை சேர்க்கறதுனால கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். அண்ட் பனானா வந்து ரெடியாக இருக்கு இல்லையா, அது கூட வந்து அடுத்தடுத்து பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். பனானா கூட வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா பட்டர் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். அந்த உருக்கி வச்ச பட்டர் வந்து நல்லாவே ஆறிடுச்சு ரூம் டெம்பரேச்சரில். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் இருந்த இடமே தெரியல. நெக்ஸ்ட் வந்து எக்கு வந்து தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி எசன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் எசன்ஸ் வந்து உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாலே இந்த பனானா இது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ சுகரும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே போல் விஸ்க் வச்சே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாவும் கொக்கோ பவுடர் மிக்ஸும் தான் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கிற நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழிக்கரண்டி சின்னது, ஸோ சின்ன சைஸ் குழிக்கரண்டி, ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனாக எடுத்து போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த விஸ்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்து பனானா மஃபைன் மிக்ஸ் அப்படிங்கிறனால நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து மஃபைன் கப் இல்லாட்டி கப் கேக் ட்ரேயில் வந்து கப் கேக் லைனர் வச்சு நீங்கள் வந்து உள்ளே ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான டிப்பு, ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெயிட் மிஷின் ஒன்று எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு அதே போல் எங்கிட்ட இந்த மாதிரி மீடியம் சைஸ் மஃபைன் கப் இருக்குது. ஸோ அதை வந்து நான் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த குழிக்கரண்டி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 50 to 55 கிராம் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப கூட குறைய கரெக்டாக நான் ஊற்றிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் ஸ்கேல் வந்து தேவையில்லை. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூஸ் ஆகும். ஒரு 50லேருந்து 55 கிராம் கிட்ட ஊற்றுனீங்கன்னா மஃபைன் வந்து நல்லா மேலே பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே வந்துட்டு முன்ன பின்ன தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டணுன்றதுக்காக. இதில் வந்து கரெக்டாக 55 கிராம் கிட்ட ஊற்றுனது மட்டும் நல்லா வந்து மேலே எவ்வி வந்திருக்கும். அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி நான் எல்லாத்தையுமே வந்துட்டு மஃபைன் கப்பில் வந்து ஊற்றிட்டேன். ஸோ ஃபைனலாக இருந்தது மட்டும் ஒரு கப்பில் வந்து ரொம்ப அரை கப்புக்கும் கம்மியாயிருச்சு. அதுதான் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு 50லேருந்து அரௌண்ட் 55 கிராம் கிட்ட வர்ற மாதிரி தான் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களோட கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸுங்கிறதுனால இவ்வளோ அளவு ஊற்றினாலே கரெக்டாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 55 கிராம் கிட்ட இருந்தது தான் ஃபைனலாக அந்த மேலே வந்து நல்லா பஃப்னு எவ்வி வந்துருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்லாம் எந்த வித்தியாசம் இருக்காது. அண்ட் ப்ரீ ஹீட் ஆகி ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, ஹீட் வந்து இருக்கும். ஸோ போத் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 170 டிகிரிலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் 25லேருந்து 30 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். அண்ட் 25 மினிட்ஸ் கிட்டத்தட்டவே இது வந்துட்டு பேக் ஆயிரும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி மஃபைனுக்கு என்ன இது வைக்கணுன்றதை நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் எனக்கு வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்து எனக்கு 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து ஒரு டூத் பிக் வச்சு குத்தி காட்டுன்னு பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரியே வந்து நல்லா பேக்காகி வந்துருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான மஃபைன் வந்து கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இன்க்ரீடியன்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ப்ரௌனி வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.